நல்லா கிறிஸ்பியான மில்லட் தோசைக்கு 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்குவோம், 1/2 கப் அளவுக்கு கொண்டக்கடலை, 1/2 கப் அளவுக்கு உளுந்து, 1 கப் அளவுக்கு சாமை அரிசி, 1 கப் அளவுக்கு வரகு அரிசி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தண்ணி அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். 5 வரமிளகாய் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் மாவை புளிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்குவோம். நார்மல் தோசையாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை நல்லா இந்த அடை மாதிரி வெங்காயம்லாம் போட்டு கூட நம்ம சுட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மேக்ஸிமம் 6 மணி நேரத்துக்கு மேலே வெளியில் இருந்தால் மாவு ரொம்ப புளிச்சிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.